ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சாவே இல்லாத வரத்தை அடைய போராடின பேரரசர் கின் ஷி ஹுவாங்க பத்தி தான். என்ன வாழ்க்கை போதும்னு என்னதான் நம்ம யோசிச்சாலும் இப்போ இந்த தருணம் மரணம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்னா அதை நம்ம ஏத்துக்க தயாரா? இப்ப இல்ல, இன்னும் எத்தனை நாட்கள் வந்தாலுமே மரணத்தை மனசார ஏத்துக்கக்கூடிய தைரியமோ மனப்பான்மையும் நம்மள பல பேருக்கு இல்லன்னு தான் சொல்லணும். உலகத்தோட முகங்களை அவ்வளோ பார்த்துட்டு இந்த உறவுகளை என்னதான் திட்டினாலுமே இவங்களை விட்டு போக துளி அளவு கூட இஷ்டம் இல்ல. ஆனா செத்ததுக்கு அப்புறமும் நம்ம வாழற மாதிரி இருந்தா கிட்டத்தட்ட இது சாகா வர மாதிரி தான், தி இம்மார்டாலிட்டி. இததான் பேரரசர் கின் ஷி ஹுவாங் அடைய ரொம்பவே முயற்சி செஞ்சாரு. இந்த சாகா வரத்தை அடைய அவர் என்னெல்லாம் செஞ்சாரு, உண்மையாவே அடைஞ்சாரா இல்லையா, இத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. 221 BCEல வரலாற்றிலேயே முதல் முறையா சைனால இருக்க மொத்த மாநிலமும் ஒரே ஒரு மனுஷனுக்கு கீழே சரணடைஞ்சாங்க. அவரோட பேரு யிங்ஷெங். நான் தான் கின் ஷி ஹுவாங். இந்த கின்னோட முதல் பேரரசன்னு தன்னைத்தானே அறிவிச்சுக்கிட்ட வலிமையான பேரரசன். பயங்கரமான சக்தி அவர்கிட்ட இருந்தது. ரோடு கட்டினாரு, கால்வாய்கள் அமைச்சாரு, கரன்சிய நிலையாக்குனாரு, அளவுகள் எடைகள் எல்லாத்தையும் தரமான நிலையில நிர்ணயிச்சாரு. அப்புறம் இந்த கிரேட் வால் ஆஃப் சைனா அப்படிங்கிற சீன பெருஞ்சுவரை கட்டினாரு. என்னதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும், அரசியல் சார்புல சக்தி அதிகமாவே இருந்தாலும், கொடுமையான கெட்ட எதிரிகளையும் தாண்டி வேற ஒண்ணு கூட கின் ஷி சண்டை போட வேண்டி இருந்தது. இந்த சண்டை ரொம்ப மோசமான சண்டை. அதான் சாவ பத்தின பயம். ஆமா, என்னதான் பேரரசனா வீரனா மொத்த மக்களையும் கைக்குள்ள வச்சிருந்தாலும் கின் ஷி ஹுவாங்குக்கு சாவ பத்தின பயம் அதிகமா இருந்தது. சாகக்கூடாது, சாகா வரம் பெற்று காலத்துக்கும் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. சாகிறத நினைச்சாலே பைத்தியமாயிடுவாரு. நான் வாழணும், ஆட்சி செய்யணும், எனக்கு எண்டே இருக்க கூடாதுன்னு நினைச்சாரு. அப்போதான் ரொம்ப வினோதமான ஒன்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரு. தி எலிக்சர் ஆஃப் லைஃப். இது சாகா வரத்தை கொடுக்கக்கூடிய அமுதம்னே சொல்லலாம். இத பத்தி பல இடங்கள்ல தகவல்கள் வந்தது. ஆனா எப்படி இதை கண்டுபிடிக்கிறதுன்னு கின் ஷி ஹுவாங்குக்கு தெரியல. சோ தன்னோட ஆட்களை சைனாவோட பல பகுதிகளுக்கு அனுப்பி வச்சாரு. அந்த பகுதிகளில் இருக்க அரசர்கள், சிற்றரசர்கள், துறவிகள், ஞானிகள், அறிஞர்கள்னு எல்லாருக்கும் இந்த சாகா வரத்தை கொடுக்கற தி எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற மேஜிக் போஷனை தயாரிக்க சொல்லி உத்தரவு போட்டாரு. இதுக்கு ஆதாரமும் இருக்கு. 2017ல சைனால ஹுனான் ப்ரொவின்ஸ் அப்படிங்கிற இடத்துல தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மரத்தாலான சீட்டுகளை கண்டெடுத்தாங்க. அதாவது திக்கான பேப்பர் மாதிரி மரம் இருக்கும். அதுலதான் பல கடிதங்கள், முக்கியமான தகவல்கள் எல்லாம் பதிவு செய்யப்படும், கிட்டத்தட்ட ரெக்கார்ட்ஸ் மாதிரி. இது எப்போ உள்ளதுன்னு அனலைஸ் பண்ணப்போ ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தெரிஞ்சது. இது கின் ஷி ஹுவாங்கோட ஆட்சி நடந்துட்டு இருந்த அந்த நேரத்துல, அதாவது 2000 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்டதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்படி அந்த மர சீட்ல என்னதான் இருந்தது? இந்த எலிக்சர் ஆஃப் லைஃப் எனக்கு வேணும், இந்த மேஜிக் போஷனை கண்டுபிடிங்கன்னு பேரரசர் போட்ட உத்தரவுக்கு அந்தந்த இடத்தோட ஆட்சியாளர்கள் அரசாங்க ரீதியா அபிஷியலா பதிலளித்த கடிதம் அதுல எழுதப்பட்டிருந்தது. இன்னும் நாங்க எதுவுமே கண்டுபிடிக்கல, மேபி இந்த மேஜிக் மூலிகைகள் மலைகள் மேல இருக்கலாம், நாங்க இன்னும் தேடிட்டு தான் இருக்கோம், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் எழுதப்பட்டிருந்தது. அப்போதான் ஓகே, கின் ஷி ஹுவாங் சாகா வரத்தை தேட அதிகமா முயற்சி பண்ணிருக்காருன்னு புரிஞ்சுது. இப்படி சைனால இருக்க எல்லா பகுதிகள்லயும் உத்தரவு போட்டிருக்காருன்னு புரிய வந்தது. இந்த கதையோட ரொம்ப சுவாரஸ்யமான பகுதியே ஜூஃபுவோட கதை தான். இவர் தான் அரசவையில இருக்க ஒரு மாயாஜால வித்தக்காரர், ஆல்கமிஸ்டும் கூட. 219 BCEல ஜூஃபு தான் பேரரசர்கிட்ட ஒரு கதைய சொல்லி இந்த சாகா வரம் உண்மைன்னு நம்ப வச்சிருக்காரு. பேரரசே, கிழக்கு கடல் பகுதியில இருக்க ஒரு மர்ம நிலத்துல மவுண்ட் பெங்லை அப்படிங்கிற மலையில சாகா வரத்தை பெற்ற சில மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால இந்த சாகா வரத்தை அடையக்கூடிய மேஜிக் போஷனை, தி எலிக்சர் ஆஃப் லைஃப நாமளும் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னாரு. கின் ஷி ஹுவாங்குக்கும் சாகா வரத்தை அடையணுங்கிற ஆசை அதிகமாச்சு. அந்த கிழக்கு கடல் பகுதி தான் இப்போ ஜப்பான் நாடா இருக்கு. கின் ஷி ஹுவாங் ஒரு பெரிய பயணம் பண்ண சொல்லி கட்டளைய போட்டாரு. வீரர்களை வச்சு இல்ல, அதுல ஆயிரக்கணக்கான சின்ன பசங்களும் பொண்ணுங்களும் கைவினையாளர்களும் ஊழியர்களும் இருந்தாங்க. ஜூஃபு அவங்களோட ஒன்னா கிழக்க நோக்கி கடல் பயணம் மேற்கொண்டாரு. அந்த கப்பல்ல பல பொருட்கள் இருந்தது. பிளஸ் அந்த மலையில வாழற சாகா வரம் பெற்ற மக்களுக்காக சில பரிசுகளும் இருந்தது. போன ஜூஃபு திரும்ப சைனா வந்தாரு. பேரரசர் கின் ஷி ஹுவாங் கிட்ட வந்து, பேரரசே, நாங்க போற வழியில ஒரு கடல் பூதம் எங்களை போக விடாம தடுத்துட்டு இருக்கு, எங்களால என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் திரும்ப உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன்னு சொன்னாரு. உடனே பேரரசரும் அந்த பூதத்தை கொல்றதுக்காக சிறந்த வில் வீச்சாளர்களை அனுப்பி வச்சாரு. கூடவே சில மக்களையும் இன்னும் தேவையான சில பொருட்களையும் கொடுத்து அனுப்புனாரு. அதாவது 2வது முறை ஜூஃபுக்கு பெரிய படை கிடைச்சிருச்சு. திரும்ப சாகா வரத்தை கொடுக்கற அந்த மேஜிக் போஷனை தேடி போறாரு. அப்புறம் என்னாச்சு? ஜூஃபு சாகா வரத்தை கொடுக்கற அந்த மந்திர திரவத்தை கண்டுபிடிச்சாரா இல்லையா? எலிக்சர் ஆஃப் லைஃப கண்டுபிடிச்சிட்டு வரேன்னு சொல்லி கிளம்புன ஜூஃபு திரும்ப வரவே இல்ல. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அவரு ஜப்பான் அடைஞ்சு அங்கேயே சீன கலாச்சாரம், விவசாயம் எல்லாத்தையும் அங்க பரப்பி
தன்னைத்தானே அரசன்னு சொல்லி ஜப்பான்லயே செட்டில் ஆயிட்டாருன்னு சொல்றாங்க. இது உண்மையான தெரியல, இது கன்ஃபார்ம் பண்ண எந்த எவிடன்ஸும் இல்ல. ஆனா பெரிய படையோட பொருட்களோட போன ஜூஃபு திரும்ப வரவே இல்ல. பேரரசரும் ரொம்ப அவநம்பிக்கை அடைஞ்சாரு. அந்த எலிக்சர் ஆஃப் லைஃப்ங்கிற ஒன்னே இல்லையோ அப்படியெல்லாம் யோசிச்சாரு. அப்புறம்தான் ஆல்கெமிஸ்டுகள் கிட்ட போறாரு. ஆல்கெமிஸ்ட்னா ரசவாதின்னு சொல்லுவாங்க. இவங்க கிட்டத்தட்ட ஒரு கெமிஸ்ட் மாதிரி தான், ஆனா ஆன்மீக ரீதியா சில விஷயங்களை நம்புறவங்க. அதாவது தங்கம், மர்க்யூரி மாதிரி விலை மதிப்பில்லாத உலோகங்கள் எல்லாம் தூய்மையானதா இருக்கிறதால இதுல முழு தூய்மையும் சாகா வரம் கொடுக்கற தன்மையும் இருக்குன்னு நம்புவாங்க. முக்கியமா மர்க்யூரி எடுத்துக்கிட்டோம்னா அது சீக்கிரம் அரிக்கப்படாது அண்ட் சிதையும் செய்யாது. அதனால இதை வச்சு உடலை பாதுகாத்து வச்சாங்க. சோ ஆல்கெமிஸ்ட் என்ன யோசிச்சாங்கன்னா, இந்த மர்க்யூரிய திரவமா குடிச்சாலோ இல்ல சாப்பிட்டாலோ நம்ம உயிரை பாதுகாக்கலாம், வாழ்க்கையவே பாதுகாக்கலாம்னு நினைச்சாங்க. கின்ஷி ஹுவாங்குக்கு சாகா வரத்தை அடையணும், காலத்துக்கும் தான் மட்டுமே ஆட்சி செய்யணும்னு ரொம்ப ஆசை. அதனாலதான் இந்த ஆல்கெமிஸ்டுகளை நம்பினாரு. என்ன அழிவே இல்லாம வாழ வைக்கக்கூடிய மேஜிக் திரவத்தை கண்டுபிடிங்கன்னு உத்தரவு போட்டாரு. அவங்க இதான் எலிக்சர் ஆஃப் லைஃப்னு செஞ்சு கொடுத்த திரவத்தை தினமும் குடிச்சிட்டு வந்தாரு. ஆனா இதுல ஆபத்தான பொருட்கள் இருக்குன்னு அவருக்கு தெரியல. ஆமா, அதுல மர்க்யூரி இருந்தது. தங்க துகள்கள், ஆர்சனிக் அம்சங்கள், ஈயம், இப்படியெல்லாம் உயிருக்கு ஆபத்து இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் இருந்தது. இத மாத்திரைகளா, திரவங்களா, குடிக்கிற பொருளா பேரரசுக்கு கொடுத்தாங்க. சாவையே வராம தடுக்கக்கூடிய மருந்தா இத பார்த்தாங்க. ஆனா இந்த மர்க்யூரி எந்த அளவு ஆபத்தானதுன்னு இப்போ நமக்கு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து மர்க்யூரை நம்ம எடுத்துக்கிறப்போ இல்ல அதை ஹீட் பண்ணி ஆவியா நம்ம சுவாசிக்கிறப்ப கூட இது விஷமா மாறிடுமா. இதோட விஷம் மூளை, கிட்னி, நரம்பு மண்டலம்னு மெயின் ஏரியாஸ் எல்லாம் பாதிச்சிரும். நடுக்கம், ஞாபக மறதி பிரச்சனை, தசை வீக்கம், குழப்பம், இப்படி பல அறிகுறிகளை காட்டும். ஒன்னு இது சாவ கொடுக்கும், இல்லனா கோமால படுக்க வச்சிரும். அவ்வளோ நாள் நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு 49 வயசுல 210 BCEல இறந்துட்டாரு. அப்போ தன்னோட சாம்ராஜ்யத்தை சுத்தி பார்த்துட்டு இருந்தாரு. இவரோட இறப்பு எல்லாருக்கும் வியப்ப கொடுத்துச்சு. தொடர்ந்து இந்த மர்க்யூரி எடுத்ததால அவருக்கு விஷம் மோசமாகி மனதளவுல நிலையில்லாம பைத்தியம் ஆயிட்டாரு. ரொம்ப மோசமா நடந்துகிட்டாருன்னு வரலாறு சொல்லுது. இவர் மட்டும் இல்ல, இவருக்கு பின்னாடி வந்த மக்களும் இந்த எலிக்சர் ஆஃப் லைஃப்னு கொடுக்கப்பட்ட இந்த மர்க்யூரிய சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. இது விஷமாவும் ஆகிருக்கு. அதுக்கான அறிகுறிகள் வெளிப்பட்டு சின்ன வயசுலயே இறந்தும் போயிருக்காங்க. தொல்பொருள் ஆய்வாளர்கள் கின்ஷி ஹுவாங்கோட நிலத்தடி கல்லறையில இருக்க மண்ணை எடுத்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல நார்மலான அளவை விட அதிகமான மர்க்யூரி கிடைச்சிருக்கு. என்னன்னு பார்த்தா கின்ஷி ஹுவாங் தான் வாழ்ந்துட்டு இருந்தப்பவே செத்ததுக்கு அப்புறம் வாழப்போற வாழ்க்கைக்காக நிறைய தயார்படுத்தியிருக்காரு. வரலாற்றிலேயே மிகப்பெரிய கல்லறை இவருக்கு கட்டினதுதான். பெரிய நிலத்தடி கல்லறைய தனக்காக கட்ட சொல்லி உத்தரவு போட்டாரு பேரரசர். 7 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து பல ஆண்டுகளா இந்த கல்லறைய கட்டினதா சொல்லப்படுது. ஒரு கல்லறைய கட்டவா பல வருஷம் அப்படின்னு கேக்குறீங்களா? என்னன்னு தெரிஞ்சா நீங்களே ஷாக் ஆவீங்க. இது வெறும் கல்லறை இல்ல, அவரோட ராஜ்யத்தை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி அவரோட கல்லறைய அமைச்சாங்க. யோசிச்சு பாருங்க, அவரோட அரண்மனை, அவர் ஆட்சி செஞ்ச மொத்த ராஜ்யம் எல்லாத்தையும் கைவினையாளர்கள், அடிமை வேலைக்காரங்க, குற்றவாளிங்க, இப்படி 7 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களை வச்சு கல்லறை கட்டப்பட்டுச்சு. இதுவே ஷாக்கா இருக்குல்ல? இன்னும் ஷாக்கிங்கான விஷயம் ஒன்று இருக்கு. த டெரகோட்டா ஆர்மி 1974ல விவசாயிங்க கிணறு தோண்டிட்டு இருந்தாங்க. அப்போதான் ஆச்சரியமான ஒரு விஷயம் அங்க கண்டுபிடிக்கப்பட்டது. உடனே தொல்பொருள் ஆய்வாளர்கள் அந்த இடத்துக்கு வராங்க. 8000க்கும் மேற்பட்ட வீரர்களை களிமண்ணுல செஞ்சு, அதுவும் வெவ்வேறு முகங்கள்ல வெவ்வேறு முக பாவனைகள்ல செஞ்சு வச்சிருந்தாங்க. 100க்கும் மேற்பட்ட குதிரைகளும் பல்லாக்குகளும் இருந்தது. அரசாங்க அதிகாரிங்க, இசைவாசிப்பாளர்கள், வலிமையான ஆண்கள், இப்படி எல்லாரையும் களிமண்ல செஞ்சிருந்தாங்க. கூடவே வாள்கள், ஈட்டிகள், வில்கள், இப்படி ஆயுதங்களை வெண்கலத்துல செஞ்சிருந்தாங்க. அது இப்பவுமே இன்னும் கூர்மையா இருக்கிறது தான் தொல்பொருள் ஆய்வாளர்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. எதுக்காக இந்த களிமண் வீரர்கள்? கின்ஷி ஹுவாங்கோட சாவுக்கு அப்புறம் இருக்க மறு வாழ்க்கையில இவரை காப்பாத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட பெரிய படைதான் இது. ஒவ்வொரு வீரரையும் தத்ரூபமா களிமண்ணுல செஞ்சிருந்தாங்க. இந்த பேரரசர் எந்த அளவுக்கு அப்சஷன்ல இருந்திருந்தா செத்ததுக்கு அப்புறம் கூட தன்னோட ஆட்சியும் உத்தரவையும் இந்த அளவு கடுமையாக்கி வச்சிருப்பாரு. ரொம்ப முன்னாடியே சிம்கியான் அப்படிங்கிறவங்க எழுதின புக்ல அண்டர் கிரவுண்ட்ல பெரிய மாளிகையே இருக்கு, அதுல நிறைய அமைப்புகள் இருக்கு, மர்க்யூரியோட ஆறுகளும் கடலும் உள்ள இருக்கு, அப்படியே சைனாவை ரெப்ளிகேட் பண்ணி கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு எழுதுனாங்க. ஆனா அப்போ அது முட்டாள்தனமா பார்க்கப்பட்டிருக்கும், பொய்யா பார்க்கப்பட்டிருக்கும். ஆனா இப்போ அந்த கல்லறைய ஆராய்ச்சி பண்ணி அங்க இருக்க மண்ணை கெமிக்கல் அனாலிசிஸ் பண்ணதுலதான் ஒரு விஷயம் தெரிஞ்சது. அதுல அதிகப்படியான மர்க்யூரி இருந்தது. நார்மலுங்கிற அளவுக்கு மீறின மர்க்யூரி இருந்தது. முக்கியமா அரசரை புதைச்ச அந்த சாம்பரை சுத்தி ரொம்ப அதிகமா இருந்தது. சோ இந்த பேரரசரோட கல்லறையில மர்க்யூரி 6 இருந்திருக்கு. இந்த மர்க்யூரி அவருக்கு புது சக்தியை கொடுக்கும், பாதுகாப்பு கொடுக்கும், சாவுக்கு அப்புறமோ சக்தியை கொடுத்து உயிர் வாழ வைக்கும் நம்பி இந்த மர்க்யூரி அவரோட கல்லறையில ஊத்துறதுக்கு உயிரோட இருக்கப்பவே உத்தரவு போட்டிருக்காரு. மர்க்யூரி 6லயே மிதந்திருக்காரு கின்ஷி ஹுவாங். மர்க்யூரிய ஸ்பெசிபிக்கா ஊத்துனதுக்கு பல காரணங்கள் இருக்கு.
மர்க்யூரி தூய்மையான அற்புதமான குணங்கள் கொண்ட உலோகம் அப்படிங்கறதால இது பேரரசரோட ஆன்மாவை பாதுகாக்கும்னு நம்பப்பட்டுச்சு. பிளஸ் இதுக்கு மக்கக்கூடிய சிதைப்படக்கூடிய தன்மை இல்லாததுனால இவரோட உடலை மக்க விடாம சிதைய விடாம பாதுகாக்கும் அப்படின்னு நம்பப்பட்டுச்சு. சிலர் என்ன சொல்றாங்கன்னா இந்த மர்க்யூரி ஆறு அமைக்கப்பட்டதுக்கான காரணம் பழங்கால ட்ராப்னு சொல்றாங்க. ஏன்னா திருடர்கள் இவரோட கல்லறைக்குள்ள வந்து எந்த சேட்டையும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காகவும் மர்க்யூரி ஊத்தப்பட்டிருக்கலான்னு சொல்றாங்க. அப்ப இன்னும் கின் ஷி ஹுவாங்கோட உடல் நல்லாதான் இருக்கா? அவரு உண்மையாவே சாகா வரத்தை அடைஞ்சிட்டாரா? மறுஜன்மம் எடுத்து வாழ்ந்துட்டு இருக்காரா? எனக்குமே இந்த கேள்வி வந்தது. உண்மை என்னன்னா தொல்பொருள் ஆய்வாளர்கள் அந்த பெரிய கல்லறை மொத்தத்தையுமே ஆராய்ச்சி பண்ணாங்க. எல்லா பகுதிகளையும் டெரகோட்டா ஆர்மி கட்டமைக்கப்பட்டிருந்த மத்த விஷயங்கள் ஆயுதங்கள்னு எல்லாத்தையும் ஆராய்ஞ்சாங்க. ஆனா இப்ப வர கின் ஷி ஹுவாங்கோட கல்லறை பெட்டிய திறக்கவே இல்ல. அந்த கல்லறைக்குள்ள கின் ஷி ஹுவாங்கோட உடல் எந்த நிலையில இருக்கும்னு கண்டுபிடிக்கல. இதுக்கு என்ன காரணம்? நம்பர் 1, பாதுகாப்பு காரணிகள். அவரோட கல்லறையில மர்க்யூரி ஆறே ஓடி இருக்கு. சோ எந்த அளவுக்கு மர்க்யூரியை ஊத்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவரை சுத்தியே இந்த அளவு மர்க்யூரினா அவரோட கல்லறை பெட்டியில எவ்வளவு இருக்கும்? அவரை புதைச்ச அந்த ஸ்பெசிபிக் சாம்பர்ல எவ்வளவு இருக்கும்? வந்து இதை ஓபன் பண்ணிட்டா காத்துல வெளிச்சத்துல அது எக்ஸ்போஸ் ஆகும். மைக்ரோப்ஸோட தாக்கம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கு. இதெல்லாமே பயங்கர ஆபத்தை விளைவிக்க கூடும். அதனால ஓபன் பண்ண யோசிச்சாங்க. அடுத்து நம்பர் 2, தொழில்நுட்ப வசதி இல்ல. உள்ள இருக்க எந்த ஒரு விஷயத்துக்கும் சேதம் வந்துடக்கூடாது. அப்படி சேதமடையாம பாதுகாப்பா அந்த சாம்பரை திறக்க இன்னும் தொழில்நுட்ப ரீதியா கருவிகள் வளரல. சோ இதுவும் ஒரு ரீசன். அடுத்து நம்பர் 3, மர்க்யூரியோட ஆபத்து. இந்த சேம்பரை ஓபன் பண்ணி பார்த்தாதான் எந்த அளவுக்கு மர்க்யூரி இருக்குன்னு தெரியும். சுத்தி இருக்க மணல்ல மட்டுமே நார்மலை விட அதிகமான மர்க்யூரி இருக்கு. சோ இதுக்குள்ள இன்னும் அதிகமா இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மெயின் விஷயமே கின் ஷி ஹுவாங்க சாகா வரத்தை அடைய வைக்கிற மாதிரி மறுஜென்ம வாழ்க்கையில கொண்டு வரதுதான். சோ அவரோட உடல்ல தான் அதிகமான மர்க்யூரிய ஊத்தி புதைச்சிருக்கணும். இவ்ளோ மர்க்யூரி ரொம்ப ஆபத்தானது. வஞ்சத தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஓபன் பண்ணுனா அது அவங்களோட சுவாச குழாய்க்கு போகலாம். இல்ல அவங்களோட ஸ்கின்ல எக்ஸ்போஸ் ஆகி அது மூலமா ஆபத்து வரலாம். வேற என்ன வேணா நடக்கலாம். உயிருக்கே ஆபத்தான இந்த விளையாட்டை யாரும் விளையாட விரும்பல. ஓகே, மாஸ்க் போட்டு அதுக்கேத்த சூட்ஸோட பக்கா சேஃப்டியோட அந்த சாம்பர் ஆய்வாளர்கள் ஓபன் பண்ணலாமே. ஆனா இதனால சுற்றுச்சூழல் பாதிக்கப்படலாம், காற்று மாசுபடலாம். அதனாலதான் ஓபன் பண்ணாம வச்சிருக்காங்க. மேபி ஃபியூச்சர்ல இந்த ஆராய்ச்சி கண்டினியூ ஆக அதிக வாய்ப்புகள் இருக்கு. இதுலயே தெரியுது இந்த உலகத்திலேயே ரொம்ப விலையுயர்ந்த கல்லறை, அதுவும் பாதுகாப்பான சீல் பண்ணப்பட்ட கல்லறை கின் ஷி ஹுவாங்கோட தான். இன்னுமே இது மர்மமா தான் இருக்கு. இவரோட இந்த மிகப்பெரிய கல்லறை ஜஸ்ட் கல்லறைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஜஸ்ட் அவரோட சாம்ராஜ்யத்தை தானே ரெப்ளிகேட் பண்ணிருக்காருன்னு சாதாரணமா நினைக்கிறீங்களா? இது பவரோட வெளிப்பாடு. அவரோட உத்தரவு எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருந்தா இப்படி ஒரு விஷயம் செய்யப்பட்டிருக்கோன்னு யோசிச்சு பாருங்க. சாவ பத்தின பயத்தோட வெளிப்பாடுது. சாவே இல்லாத வாழ்க்கை வேணும், சாவ ஜெயிக்கணும் அப்படிங்கிற அப்சஷனோட வெளிப்பாடுது. மேபி கின் ஷி ஹுவாங் இப்போ உயிரோட இல்லாம அவரோட இந்த சாகா வரத்தை அடையிற பவர்ஃபுல் பயணத்துல தோல்வி அடைஞ்சிருக்கலாம். ஆனா அவரோட இந்த கதையும் அவரோட படையும் அவரோட மிகப்பெரிய பிரம்மாண்ட கல்லறையும் இப்ப வர சாகா வரத்தோட வாழ்ந்துட்டு இருக்கு. எல்லாருமே படிக்கிறாங்க, அட்மயர் பண்றாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் அற்புதங்கள் நடந்திருக்கான்னு உங்கள மாதிரி என்ன மாதிரி ஆச்சரியப்பட்டுட்டு இருக்காங்க. சரிதானே? இந்த எலிக்சர் ஆஃப் லைஃப் உண்மையா? ஏன் பலர் தன்னோட உயிரையே ஆபத்துக்குள்ளாக்கி இதை அடையிறதுக்கான ரிஸ்க் எடுத்திருக்காங்க? இத பத்தின கேள்விகளுக்கெல்லாம் இன்னும் சரியான விடைகள் கிடைக்கல. இத பத்தின முன்னாள் கதைகள் எல்லாம் உண்மையா பொய்யானும் எந்த ஆதாரங்களோடையும் நிரூபிக்கப்படல. என்னதான் பவர்ஃபுல்லான பேரரசனா கின் ஷி ஹுவாங் இருந்தாலும் ஜஸ்ட் பயமோ ஆசையுமே அவரை கொன்னுடுச்சு. சாவ பத்தின பயமோ வாழணுங்கிற ஆசையும் பேரரசனா கொண்ட இந்த கதை த எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற சாகா வரத்தை தேடி போய் இன்ன வர பாடங்களை கத்து தந்துட்டு இருக்க இந்த கின் ஷி ஹுவாங்கோட கதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.